ஹாய்! இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறோம். இத வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கிட்ஸ ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ விளக்கு எல்லாமே குளிர வச்சுட்டு நான் என்னோட ஒர்க் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சுருவேன். கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரம் மார்னிங் செஷன் வந்து ரொம்ப பிஸியா தான் இருக்கும். வீட்ல இருக்க எல்லா வேலைகளையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாடா! அப்படின்னு ஃப்ரீயா வந்து உட்காந்துக்கலாம். பாத்திரம் கழுவுறது எல்லா வேலையுமே இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நான் வந்துட்டு தக்காளி சாதம் தான் வந்து டிஃபனுக்கு பேக் பண்ணியிருந்தேன். அதே தான் என்னோட லஞ்சுக்கும் வச்சுக்கிட்டேன். நான் இப்ப தான் இந்த ஃபேப்ரிக் பெட் யூஸ் பண்றேன். யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. கம்ஃபர்ட் வந்துட்டு நான் ரெகுலரா இந்த பிங்க் ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு வாஷிங் போடும்போது அவரோட பாக்கெட்லேருந்து எனக்கு ₹50 கிடைச்சது. வாஷிங்க்கு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ரொட்டீன் ஒர்க் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயாச்சு. பெட்ஷீட் எல்லாமே மடிச்சு வச்சுட்டு, எல்லா வேலைகளும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு செய்ய ஆரம்பிச்சாச்சு. இந்த பெட் கவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டு வாங்கினது தான். இது வாங்கி 2 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. இருந்தாலுமே இந்த பெட் கவர் இனியுமே சூப்பரா இருக்கு. எலாஸ்டிக் மாடல்ல ஃபுல் பெட்டுமே வந்து கவர் ஆகுற மாதிரி ஒரு கவர் தான் வந்து வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இது யூரின் அப்சார்ப்ஷன், வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கான அடியில பார்த்தீங்கன்னா, அந்த லேயர் மாதிரி ஒரு இது இருக்கும். அதுவுமே நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. கிட்ஸ் அங்கங்க சின்ன சின்னதா டாய்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே எடுத்து ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளிய இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ள போயாச்சு. எவ்வளோ நேரம் கிச்சன்ல இருந்தாலுமே, கிச்சன்ல என்னமோ வேலை முடியாத மாதிரியே இருக்கும். கிட்ஸ் இருக்கும்போது. இப்போ வந்துட்டு டக்குன்னு வேலை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாடான்னு உட்காந்துக்கலாம். ஃபைனலா காலையில கோலப்பொடி தீர்ந்திருந்தது. இன்னைக்கு கோலப்பொடி வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கப் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு போன வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கப் ரொம்பவே வெயிட்டா இருக்கிறனால, சரி இத வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா, கண்டிப்பா கிட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதில வந்துட்டு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்குவேன். எனக்கு இந்த மாரி ரேக்ஸ் யூஸ் பண்ணி, அதில வந்து திங்ஸ் வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்டா குழந்தைங்களோட மெடிசின்ஸு, நம்ம டெய்லியுமா யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே ஏதாவது வெளிய இருந்துச்சுன்னா, அந்த ரேக்குள்ள போட்டுட்டு, காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு தக்காளி சாதமே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்த எல்லாமே வாஷ் பண்ணிட்டு எப்பவுமே கிச்சனில் குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வும் சரி மேலே இருக்க ஸ்லாப்பும் சரி ஆயில் பிசுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நான் எப்போவுமே கொலின் வச்சு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த நம்மளுக்கு ஃபுல் பர்டன் அந்த க்ளீனிங் வேலையில் இருக்காது. எனக்கு அது சிம்பிளாக தெரியும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளே ஹோம் செட்டப் மார்னிங் 10 o'clock ஆரம்பிச்சிரும். அதுக்கான ஒர்க்கு எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இந்த பெட் கவர் பார்த்தீங்கன்னா, மீஷோல வாங்கினது தான். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல. இது போக இன்னொரு கலரும் இருக்கு. அத நான் நெக்ஸ்ட் டைம் போடும்போது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பால்காரர் சவுண்ட் கேட்டுச்சு. சரி பால் வாங்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் போல காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சுட்டு, துணி வாஷ் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் மேலே காய போட்டு வந்தாச்சு. மேலே காய போடும்போது வெயில் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. காலையில அவ்வளோ குளிரா இருக்கும். ஆனா இந்த வெயில் ஃபீல் பண்ணும்போது அந்த குளிர் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். குளிரோடு சேர்ந்து வெயில் இந்த 10 மணி இதமான சிச்சுவேஷன் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையாங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக வீட்டு வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து என்னோட ப்ளே ஹோம் ஒர்க் தான். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.